குறிப்பாக எல்லா கவிஞர்கள் படைப்பாளிகளுக்குமே மொழி மேதில் ஒரு பெரிய காதல் பற்று இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து முருகர் மேலே எனக்கு ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பக்தி உண்டு எப்போதுமே. சேம் சின்ன இளம் வயதிலிருந்தே அது இருக்குது. அப்படி இருக்கும்போது முருகருக்கான ஒரு பாட்டு அப்படின்னோடனே அது வந்து விரல்லிருந்து வராமல் அது மனதிலிருந்து அப்படியே ஆழத்திலிருந்து பொங்கி வந்தது தான் சேவல் கொடி பறக்குது. சரி. அதில் வந்து முருகரை வந்து கடவுள் போற்றுதலா மட்டும் இல்லாமல் அவரை முருகரை வந்து எனக்குள்ள இருக்கிறவரா, என் கூடவே இருக்கிறவரா, எனக்கு முன்னாலிருந்து இருக்கிறவரா, என்னெல்லாம் தோற்றுவிப்பதற்கு காரணமா இருக்கிறவரா பார்த்த ஒரு ஒரு அன்பின் அதீத அன்பின் வெளிப்பாடு தான் அந்த சேவர் கொடி பறக்குதடா. அது எங்க சாமிடா, இப்படிப்பட்ட கம்பீரமான சாமி தெரியுமா? ஒரு ஆந்தம் மாதிரி அந்த மாதிரி சாமி. காட்டுக்குள்ள நடமாடினவன், நாட்டுக்குள்ள முடிசூடினவன், அவன் என்னை கொண்டு வந்து எங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு ஒரு ஒரு தினவோட உரைத்த ஒரு பாட்டு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் நிறைய நீங்க சொன்ன மாதிரி பார்த்தேனே வந்து ஒரு சாந்தமான ஒரு அத்வைதமா, ஒரு கடவுளை உள்ளுக்குள்ள எப்படி தரிசிக்கிறது, கடவுளை வெளியில நம்ம விக்கிரகங்களா தரிசிக்கிறோம், அல்லது வந்து ஒரு ஒரு அரூபமா வெளியில உணர்ந்து தரிசிக்கிறோம், தியானத்துல தரிசிக்கிறோம்.